எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சரணா, இது பொருளாச்சிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்துட்டு பின்னாடி செஞ்சுட்ருக்காங்க. நீங்களே வீடியோ பார்ப்பீங்க. இன்னும் இதுஸ் பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் போகணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு கம்மிங்க. அதிகமாக சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா வேறு ஆளுக்கு பாதி வேலையை வந்து தாட்டி விட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கடைக்காலத்தில் வந்து வேலை கம்மியாக வேலை கொடுத்தோம்னா சீசன்லாம் அந்த அளவுக்கு வந்து நமக்கு வேலை செய்வாங்க அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட காய்க்கு வந்து வேறு அளவுக்கு தட்டி விட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி வேலை கம்மி. இன்றைக்கி என்ன நினச்சி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு 100-150 காய் பக்கம் உரிச்சுட்டாங்க. நான் இப்போ தான் வந்தேன். நேரம் போகலாம் டெய்லி நினைக்கிறாங்க, முடிய மாட்டேங்குது. பசி போகிறதுக்கு இடத்துல துடிச்சு தான் வர பக்கம் போகணும் அப்படின்ட்டாங்க. இதுக்கு இருக்கிற கேப்பில் போட்டு காய் எண்ணி துடிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுறேன். பார்க்கலாம். சரவணா பக்கத்தில் தான் வசி போட்டிருக்கேன். மூணா பார்த்தீங்கன்னா வேலைக்கே வர்றதில்ல, வெளிப்பக்கம் வேலைக்கு போயிட்டு இன்னிக்கா வந்திருக்கேன். காலேஜ் பாய், ஹேண்ட்ஸப் பாய். இன்னும் பாதி பேர் வசி நட்டிட்டு எங்கே போய் தொலைஞ்சானுங்களே தெரியல. நம்ம முருகேசன் பயங்கரமான ஆள். ஓகே, அப்படியே நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். எல்லாங்காட்டி ஆளுகள் எவ்வளோ பரபரப்பாக இருக்காங்க. ஒரு பெரிய கும்மி இந்த இடத்துல இருந்துச்சு, அந்த கும்மியே காணும். எல்லோரும் களைச்சிட்டாங்க. கீழே பாம்பு இருந்தால் கூட தெரியாததுக்கு பாம்பை கண்டு கூட பயப்படாமல் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா ஆளுகளை எவ்வளோ விரத்தியில் இருப்பாங்க வேலை இல்லாமல். கீழே பூரா எறும்பு இருக்குது. ஆனால் எறும்பையும் பொருள் படுக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம வசந்து டான்ஸ் ஆடுறோம். பார்த்தீங்களா, காய் மேலே நம்ம வசந்து டான்ஸ் ஆடுறோம். பரவாயில்ல, முருகேசன் காயில்னு வருத்தப்படுறேன். எவ்வளோ காய் உரிச்சு வச்சுட்டு மடி காய் பத்தலைங்கிறான். அதில் இப்போ தான் வந்தேன் எவ்வளோ காய் உரிச்சிட்டு நான் பாருங்க. எங்கே விட்டு அடிக்கிறேன் பாருங்க. கீழே காய்க்குள்ளே பூரா பார்த்தீங்கன்னா எறும்பாக இருக்குது. நகர்ந்துருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா வசந்த் அவனோட காய் எண்ணிட்டான். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே வசி பிடிங்கிட்டாங்க. ரவுண்டாக போட்டு பிடிச்சிருக்காங்க பாருங்க. நம்ம செட்லேயும் வந்து ஷார்ட்டேஜ் ஒரு ஆள் வந்தாங்க. அந்த உரிச்சிட்டு கம்பெனி வந்து ஒருத்தர் ஷார்ட்டேஜ் விடுவான். ஆமாங்க, 3 மணி காய் விட்டுருவான். இல்லை ஷார்ட்டேஜ் வரைக்கும் வேண்டாம். ஒவ்வொரு கை பக்கத்து கம்பெனி இருக்கிறதுக்கு வேண்டாம். தமிழா ஃபுல்லாக காய் என்ன முடிச்சாச்சுங்க. சரி, பட்டை போட்டு மூடிட்டு லேப்டாப் போகணுங்க. நம்ம அப்படியே அங்கே போய் பறக்க கண்டினியூ பண்ணலாம். போகும்போது டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு டீ சாப்பிட்ற பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்கோம். வர வழியில் அந்த வீடியோ எடுத்தேன். டீ கடைக்கு வந்து உட்காந்தோடனே ஆளுக்கு இவனுங்கெல்லாம் இடம் முடிச்சு உட்காந்துட்டு போண்டா வாங்க பஜ்ஜி வாங்கன்ட்டு 3 பேர் இப்போ டீ கடைக்கு வந்துட்டுங்க. டீ குடிச்சிட்டு இருக்கோம். மணியனை பார்த்தீங்கன்னா வந்த வேலையை விட்டு ஒரிஜினல் சப்ளையர் ஆகிட்டாரு. எல்லாத்துக்கும் டீ ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஏமானியா வந்த வேலையை விட்டு ஸ்பான்சர் ஆகிட்டீங்க, சர்வர் ஆகிட்டீங்க. மணி பார்த்தீங்கன்னா 9 ஆச்சுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காலிலேருந்து ஒரு 200 காய் வச்சுருக்கா, 200-300 காய் வச்சுருக்கா. மணி 10 போகுது. எப்போ பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 காய் உரிச்சிருப்போம். நேற்றாலும் அப்படி தான் உரிச்சிருந்தாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஆகலை வேலை. இப்போ தான் காட்டுக்கு வந்து வசி போட்டு ஆளுக்கு 10 காய் உரிக்கிறோம். தெரியல, அந்த பார்த்தா தெரியும். வீடியோவில் போன வீடியோ அதுக்கு முன்னாடி வீடியோ தெரியல. அதில் ஒரு கமெண்ட் வந்திருக்கு, ப்ரோ நானும் கூட வேலைக்கு வர்றேன், நானும் இதே ஒர்க் தான் போயிட்டுருக்கேன், எனக்கு ஒர்க் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மை சொல்லணும்னா நாங்களே வாரத்துக்கு 2 நாள் தான் எங்களுக்கே வேலை இருக்குது. 100 நாள் வேலை கூட 5 நாள் இருக்குது. வாரத்துக்கு 5 நாள் இருக்குது. ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் உரிப்பாங்க, வேலை செய்வாங்க. நம்மளது அப்படி இல்லை, வாரத்துக்கே 2 நாள் தான் வேலை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் பசங்களாம் வந்துட்டு அவங்களும் நம்மளை விட உரிச்சிட்ருக்காங்க 2 பேர். பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாங்க. காலேஜ் போகிறாங்க. லீவு நாளில் வந்துட்டு சினிமாவுக்கு போகிறத விட்டு இப்போ வேலைக்கு வந்துட்டுருக்கானுங்க. இவனுக்கெல்லாம் யார் வரலன்னு கேட்டால் சரி, நம்ம ஒர்க் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா அங்கே உரிச்சிட்டு முன்னாடி வேறு பக்கம் வந்துட்டேங்க. அங்கே உரிச்சிட்டு அந்த காயை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மட்டை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தான் வந்து வசி நட்டினேன். இன்னும் ஒரு காய் கூட உரிக்கல, வசி போட்டோன்னே நின்றுட்டுருக்கேன். இன்னும் மணி பார்த்தீங்கன்னா 10 ஆச்சு. 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 400 காய் தான் உரிச்சிருக்கேன். நான் மட்டுமில்ல எல்லாம் 400-500 காய் தான் உரிச்சிருக்கோம். இன்னும் இன்றைக்கி ஒரு 1000 காய் கூட கிடைக்காத விட்ருக்கு. அவங்க ஆளுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்து தோப்பு உரிச்சிட்ருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வேலையை ஆரம்பிக்கணும். சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மடி உரிக்கணும். அவங்க வரக்குள்ள ஒரு 100 காயை உரிச்சா தான் நம்ம ஒரு 500 காயை டார்கெட் பண்ண முடியும். ஓகே, நம்ம ஒர்க் கண்டினியூ பண்ணலாம். அவங்க வந்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். மணி பார்த்திங்கன்னா 10:21 ஆச்சு. இப்போ சாப்பிட்டு எந்திரிச்சிட்டோம். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா பாதி ஆளுங்க எல்லாம் காய் மேலே தள்ளி உட்காந்துட்ருக்காங்க. பாதி ஆள் பார்த்திங்கன்னா பக்கத்து போயிட்டாங்க. ஒருத்தன் பார்த்திங்கன்னா காய் மேலே உட்காந்து செல்லு பார்த்துட்ருக்கான்.
இது உரிச்சா பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. இது உரிச்சு பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் போகிறதா இல்லையான்னு தெரியல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் போகிறதா இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேலை கம்மி தான். சுத்தமாக வேலையாக இன்றைக்கி எப்படி எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 காய் அந்த மாதிரி தான் உரிக்க முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒரு வண்டிக்கு ஒரு 1000 காய்க்கு டார்கெட் பண்ணலாம். ஒரு ஜெய்க்கு உரிச்சா தான் நமக்கு ஓரளவுக்கு தக்காட்ட முடியும். 20 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம் எங்கள் ஊர்லேருந்து. பெட்ரோல் கூட இந்த காசு பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். மணி பார்த்தீங்கன்னா 11:03 ஆச்சுங்க. எல்லாம் வந்து அங்கங்கே உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் போய் உரிக்கிறோங்க. பக்கத்து கோயிலுக்கு போட்டவங்களாம் அவங்க வேலை செஞ்சுட்ருப்பாங்க. சாப்பிட்டு இப்போ தான் எந்திரிக்கிறோம். பழனிசாமி பார்த்தீங்கன்னா பக்கத்து கோயிலேருந்து இங்கேயே வந்துட்டான். அங்கே பிடிக்கல. அப்படியே கண்டிப்பாக நல்லா செட் ஆகலை. நீ 3K வீரமுத்தான் போயிட்டான். குழந்தை குட்டியோடு வந்திருந்தா காய் உரிக்கிறதுக்கு அவனும் போயிட்டான். மணி பார்த்தீங்கன்னா 12 ஆச்சு. மோடம் போட்ட மாதிரி இருக்குது. காய் பார்த்தீங்கன்னா பழனிசாமி பக்கத்தோப்பில் வச்சுட்டுக்கான். வந்து காய் எண்ணுவருக்கு போயிட்டான். பார்த்தீங்கன்னா 1 மூடி காய் 200 காய் இப்போ குறிச்சிருக்கோம். ஆளுக்கு இன்னும் வரல. 2 ஆளுங்க வந்திருக்காங்க. லோகேஷும் நம்ம முருகேஷ் மட்டும் தான் வந்திருக்காங்க. இந்த காய் குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 காய் கிடைக்குங்க. இது வச்சா வந்து வேலையை முடிஞ்சு. ரிஸ்காக இருக்குது போட்டு நாங்கள் இசுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். அதான் ஏதோ கடலக்காய் தொளிக்கிற மாதிரி இப்போ பார்த்து கை ஓட மாட்டேங்குதம்மா. இவங்க வேறு பார்க்குறாங்களே. மணி பார்த்தீங்கன்னா 11:45 ஆச்சுங்க. சுத்தமாக வேலை முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 800 காய் பக்கத்தில் வச்சுருக்கோம். 1 ஆக போகுது. 1 மணிக்கு 800 காய் தான் வச்சுருக்கோம். இன்றைக்கி வேலை ரொம்பவே கம்மி. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.